நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வர கானா வேற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணும்போது. தேவாவுக்கு கிளாசிக்கல் தெரியுமா, கர்நாடக சங்கீதமெல்லாம் தெரியுமா அப்படின்னு சந்தேகப்படலாம். ஏன்னா கானா பாட்டிலேயே முத்திரை குத்திட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி அதை உடச்சிடாம பாக்குறவா கில்லாடி. நம்ம கலைஞர் ஐயா அவர்களே அதை பாராட்டியிருக்காரு. அவர் படம் மூலமா தான் எனக்கு உலகத்திலே ஒரு அட்ரஸ் முதலில் பார்த்தேன் பகசனி சமாபமக சுண்ட கஞ்சி சோறுடா. இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் எம்பளம் மூலம் இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னும் என்னுடைய லைவ் கான்சர்ட்ல அண்ணாமலை அண்ணாமலை ஆட்டோக்காரன் அண்ணாமலை தான் மைல்கல் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா, லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் கலைமாமணி தேவா சார் கூட இருப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரெட் நூல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் வணக்கங்க சார். ஸோ ஹாப்பி சார் உங்களை மீட் பண்ணி பேசுறதுல. நிறைய பாடல்கள் இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, அழுகையிலும் சரி, சிரிப்பிலும் சரி, எல்லா சிச்சுவேஷன்லையும் உங்களோட பாடல்கள் கேட்டுதான் எங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி. ஸோ அனந்தா படத்துக்காக நம்ம மீட் பண்ணியிருக்கோம் சார். திருப்பி ஒரு டிவோஷனல் கமர்ஷியல் ஃபிலிம் சுரேஷ் சார் கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க எவ்வளோ ஹாப்பி திரும்பவும் சுரேஷ் சார் கூட படம் பண்றது. அது சொல்லவே முடியாது. சுரேஷ் சார் வந்து எப்பவுமே நான் சொல்லும் போது என் டைரக்டர் தான் சொல்லுவேன். உரிமையா? ஆமா, உரிமையா சொல்லுவேன். என் டைரக்டர் சொல்லுவாங்க. என்னன்னா எனக்கு வந்து அண்ணாமலையில தான் அவர் அறிமுகமானார். அவர் படம் மூலமா தான் எனக்கு உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்கேன், நல்ல டைரக்டர்கள்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் அதான் அண்ணாமலை தான் ஒரு மைல்கல்னு சொல்லணும். அவர் மூலமாக தான் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலமாக தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தேன். அது அந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் எம்பளம் மூலம் இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இன்னும் என்னுடைய லைவ் கான்சர்ட்டில் அது எப்படி உருவாச்சுன்றதை போட்டு காட்டுறேன். வாவ். அப்போ நான் எந்த இடத்துக்கு போனாலும் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் முன்னே நிற்கிறேன். பாஷா ரீரிகார்டிங் எப்படி பண்ணேன்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு போட்டு காட்டுறேன். எப்படி பண்ணணும் படத்தை போட்டே அண்ணாமலை போட்டே பாட்டி காட்டுறேன். அப்படி சுரேஷ் கிருஷ்ணா எந்த இடத்துலையும் என் கூட இருந்துகிட்டே இருக்காரு. பாருங்கள், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி சாருகேஸ்னு ஒரு படம் ஒய்ஜி மகேந்திர சார், இப்போ அனந்தா. இந்த அனந்தா படம் வந்து எனக்கு அந்த இசை அமைக்கிறது ஒரு பாக்கியம். 410 படங்கள் மேலே இசை அமைச்சிருந்தா கூட இது ஒரு விதமான படம். சாருகேஸ் வந்து ஒரு கிளாசிக்கல் கர்நாடிக் சம்பந்தப்பட்ட. உங்களுக்கு அது புதுதுன்னு புதுசு எல்லாம் குத்துப்பாட்டு கிங் ஆஃப் கானா மெலடி சொல்லுவாங்க. எனக்கு அது பேரும் ஆசை தான். அது நிறைய மெலடி பண்ணியிருக்கேன். கிளாசிக்கலில் பண்ணணும் ஒரு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். கிளாசிக்கல் பண்ணோன்னா தேவாவுக்கு கிளாசிக்கல் தெரியுமா, கர்நாடக சங்கீதமெல்லாம் தெரியுமா அப்படின்னு சந்தேகப்படலாம். சில பேர் வந்து இப்போ நம்ம வீரமணி கண்ணன் தம்பி ஒருத்தர் இருக்கார். அவருடைய இன்டர்வியூ படித்தோன்னா அவர் ஒரு நேர்காணல் வச்சிருக்காரு நினைக்கிறேன். வீரமணி சார் சன் கண்ணன் அவருடைய என்னுடைய மெலடி சாங்கெல்லாம் எடுத்து இந்த மெலடி சாங் எந்த ராகத்தில் உருவாச்சு அப்படின்னு. ஓகே, பல்லவி மகுலாபரணம், சரணம் சிந்து பைரவி தொட்டிருக்கார். அவருடைய கானா பாடல்களை எடுத்துட்டா கூட அதில் உள்ள கர்நாடக சங்கீதம் இருக்கு. அப்படின்னு மக்களுடைய கவனத்தை தேவாவுக்கு கிளாசிக்கலும் தெரியுன்றதை தம்பி எடுத்து காட்டிட்டு இருக்கார். சூப்பர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் பண்ணுறது. ஏன்னா கானா பாட்டிலேயே முத்திரை குத்திட்டாங்க. அந்த முத்திரை கானா பாட்டுங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வர கானா வேற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணும்போது விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி. நம்ம கலைஞர் ஐயா அவர்களே அதை பாராட்டியிருக்காரு. என்ன விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, என் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடச்சிடாம பார்க்குறவா கில்லாடி. டாவிடாட்டி டைனா கலைஞர் ஐயா கூப்பிட்டு என்ன இப்படி ஒரு பாட்டில் இப்படி ஒரு தத்துவத்தை எப்படியா நோச்சு காதல் கண்ணாடி இதை கில்லாடி.
இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பண்ண கானா பாட்டுலேயும் ஒரு மெலடி இருக்கு, ஒரு சுகம் இருக்குது, சலோமியாவிலையும் ஒரு சுகம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லக்கூடாது இப்போ வர கானாவில் அவ்வளோ சுகம் இல்லைன்னு, அது இல்லை, அவங்க ஸ்டைலில் அவங்க பாடுறாங்க, தப்பு இல்லை. இப்போது சாருகேசியில் அதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன் எங்கள் சுரேஷ் கிருஷ்ணா சார். தேவாக்கு கிளாஸுகள் நல்லா தெரியும். கர்நாடக சங்கீதத்தில் நான் கர்நாடக சங்கீதமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அது வேறு குருநாதர் கிட்ட. அப்போது என்னுடைய பாடல்கள் எல்லாமே கிளாசிக்கல் பேஸ்மெண்ட்டில். எந்த பாட்டெல்லாம் முதலில் பார்த்தேன் பகசனி சமாபமக மகரி ரேகாரி எல்லா பாட்டும் எடுத்துட்டா கூட சலோமியாரே எல்லாத்துலேயுமே ஒரு ராகங்கள் இருக்கும். எந்த பாட்டிலும் இதில் இருக்கும் என்ன, அண்ணாமலை அண்ணாமலை, அதில் ஒரு மோகனம் இருக்கும். அப்புறம் சரணம் தான் தான் அண்ணா, அதில் ஒரு கல்யாணி ஜாயின் ஆகும். எல்லாத்தையும் கல்யாணி மோகனம் சிந்து பைரவி நிறைய இருக்கும். நான் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரா சிந்து பைரவி. ராகங்கள் இல்லாத என் பாடல் இல்லை உண்மை. கர்நாடக ராகத்தை வச்சு தான் நான் இருக்கோம் உள்ள. அதை கொண்டு மியூசிக் பண்ண மாட்டேன். டச் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது போல் இங்கே வந்தால் எனக்கு சாருகேசின்னு கொடுத்தாரு இல்லைங்களா. அனுத்தா படம் மூலம் ஒரு டீப் டிவைன் உள்ளனும் தேவாவுக்கு போக தெரியுன்றதை காட்டி. இதில் ஒரு விஷயம், ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஆந்தம் எல்லாரும் பாடுற மாதிரி. அதாவது உலகத்தில் கோடான கோடி டிவோட்டிஸ் இருக்காங்க பகவானுக்கு, சத்ய சாய்பாபா அவர்களுக்கு. எல்லாருக்கும் அவர் அதிசயங்கள் காட்டிட்டு இருக்கார், மிராக்கள், அருள் ஆசீர்வாதம் பண்ணுறார். அருள் அவரை நம்பணும் அவங்க எல்லாருமே இப்போ நல்லா இருக்காங்க. அவர் இருக்கிற இடத்துக்கு உலகமே வந்துடுச்சு. அப்படின்னா அவருடைய பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகமே கிரிக்கெட் பிளேயர்ஸு, அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும், மியூசிக் சம்மந்தப்பட்டவங்க, நடிக்கிறவங்க, நடிகைகள், நடிகர்கள், பாம்பே, நம்ம ஊர் எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா ஏதோ சம்திங்ஸ் தான் பவர் இருக்குது ஐயா பகவானுக்கு. அப்படிப்பட்ட பகவான் கோடி கணக்கான டிவோட்டிஸில் ஒரு 5 ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த படம். பலனை எதிர்பார்க்காதே கடமை செய், இது கீதையோட வார்த்தை. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் 63 1963, எங்கள் வாத்தியார், அதாவது கிளாஸ் டீச்சர் சுதாகர் மாஸ்டர் தான் எங்கள் மாஸ்டர். அவர் சாதாரணமாக நீ தேவா நீ தபலா வாசிப்பல்ல அப்படின்னா. அப்போ நான் ஹார்மோனியம் கூட தபலா எங்கள் வீடு ஆலந்தூரில் இருக்குது, சென்ட் தாமஸ் மவுண்டில். இன்றைக்கி 5 மணிக்கு ஒரு பூஜை ஒன்று ஆரம்பிக்கிறோம், கண்டினியூவாக அந்த பூஜைக்கு வியாழக்கிழமைனா நீ வந்துரு அப்படின்னாரு. நானும் யாரு சாய்பாபா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் மேலே எனக்கு பக்தியே இல்லை சத்ய சாய்பாபா மேலெல்லாம். நான் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு, சரி வீட்டுக்கு போய் தபலா கபலா வாசித்தா ஏதாவது மார்க்கு கொஞ்சம் போடுவார், ஃபெயில் ஆக்காம காப்பாற்றுவார். நம்ம அவ்வளோ மார்க்குக்காக அப்போ போடு, காசுக்காக கூட போட, மார்க்குக்காக ஓடுறேன், காசுக்கு போடல, மார்க்குக்காக தான் அங்கே போகிறேன். பாபாவுக்கு நான் போகல, உண்மையே சொல்கிறேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட். அப்போது சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து ஆலந்தூர் போகிறேன், சென்ட் தாமஸ் மவுண்ட், கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் முன்னாடி. அங்கே போய் 5 மணிக்கு போயிட்டு போகிற வரைக்கும் எனக்கு அதெல்லாம் இல்லை. டிஃபன்லாம் முடிஞ்ச பிறகு தான் கொடுத்தாங்க. தபலா வாசிக்கிற பெரிய படம் சத்ய சாய்பாபாவுடைய படம், எல்லாம் பாடுறாங்க ஹார்மோனியம். நான் ஏதோ மார்க் கிடைக்க போகுது சந்தோஷத்தில் வாசிக்கிறேன். நான் வாசித்த அந்த பஜன் உச்சம் தொடும்பொழுது அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருந்து அப்படியே திருநீர் கொட்டுது. அதை நான் கண்ணால் பார்த்தேன். சாய்ஜாம் பகவான் வாங்க எல்லாம் பகவான் பகவான் சாய்தாம் அப்படி பாடும்போது அப்படியே கொட்டுது நம்ம திருநீர். தப்லா வாசிக்கவே எனக்கு அப்படியே கொட்டும்போது பார்க்குறேன் இல்லையா, தப்லாவை நிறுத்திட்டு அதையே பார்க்குறேன். இப்படி ஒரு மிராக்கிளா, இப்படி ஒரு அதிசயமா நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை, எங்கேயும் பார்த்ததில்லை. போகும்போது பகவான் மேலே சத்ய சாய்பாபா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. மாஸ்டர் மார்க் போடுவார் போனேன். ஆனால் சைக்கிள் அங்கேருந்து வரும்போது திரும்பி வரும்போது அவருடைய மிராக்கிளையே நினச்சிட்டு வரேன். அப்போ எனக்கு அவர் மேலே ஒரு பற்று ஏற்படுது, ஒரு பக்தி வருது. அப்போ நான் 8, 9, 10 வரைக்கும் வாசித்தேன். அதுக்கப்புறம் SSLC ஃபெயில் ஆகிட்டேன், அது வேறு. அப்போது நான் அந்த பகவானுக்கு
சத்யசாய் பாபாவுக்கு அந்த தப்லா வாசிச்சேன் இல்லையா, மயிலாப்பூர்லேருந்து சைக்கிளை மிரிச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட் போன சென்ட் தாமஸ் மவுண்ட் போய் வாசித்தேன் இல்லையா. 63 நடந்தது. 50 வருஷம் இல்லை, மேலே இருக்கும். மேலே இருக்கும் சார். ஒரு நியர்லி வந்து 60 கிட்ட வந்துருச்சு. 62 வருஷம் கிட்ட ஆக போகுது சார். அதுக்கப்புறம் எனக்கு பாபா ஒரு பலனை கொடுக்குறாரு பாருங்க. படம் அவர் படத்துக்கு நான் இசையமைக்கணும்னு ஒரு பெரிய வரத்தை கொடுக்குறாரு. அவரோட 100வது வருஷத்துல பகவானுடைய 100வது வருஷத்துல 63 நடந்த ஒரு நான் தப்லா வாசிச்சதுக்காக, டே தேவா, இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை தான் பிடிக்குது, என் படத்துக்கு நீ மியூசிக் பண்ணிட்ட, என்னால் இதை விட உனக்கு நான் அதிகம் தரேன், இப்போ இதை தரேன், வாசி மியூசிக் பண்ண அப்படின்னு அவருடைய வரம். அது எனக்கு பக்கபலமாக அப்பா விஜய் இருந்தார். அற்புதமாக இருந்தார். படத்துக்கு டயலாக் கூட அவர் தான், அப்பா விஜய். மொத்தத்தில் இந்த படம் பண்ணது வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம் சொல்லலாம். கிரேட் சார். அது வந்து பகவான் மூலமாக எனக்கு வந்திருக்கு. சுரேஷ் கிருஷ்ணா சார் லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிளை பற்றி இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை படத்தில் அந்த ஒரு வெண்புறா பாட்டுக்கு முன்னாடி ரஜினி சார் அந்த ஹில்ஸில் போயிட்டு நிற்கிற அந்த ஷாட்டுக்கு வந்து ரெட் கலர் கார் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன், வேண்டுனேன், ரெட் கலர் கார் வந்துருச்சு. அந்த ஷாட்டில் ஒரு மனுஷங்க ஆடு மேய்ச்சிட்டு படம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதுவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து அழுதேன், நான் கேட்டதை நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அழுதேன். அது ஒரு மிராக்கிள், அவர் ஆசைப்பட்டது அந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் கிடைச்ச மிராக்கிள்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு வந்து 1-2 மிராக்கிள் இல்லை, அது மிராக்கிளுக்கே ஒரு புக்கு போடணும். நிறைய மிராக்கிள் நடக்குமா. அந்த மிராக்கிள் ஒன்று தான் இது. ஸ்கூல் படிக்கும்போது தப்லா வாசி தான் இது இங்கே கிடைக்கிறது மிராக்கிள். சைக்கிளில் போனோம், நம்ம அங்கே போனோம், அந்த சென்ட் தாமஸ்க்கு போனோம். அங்கே 5 மணிக்கு பஜன், 5:30 மணி ஆகும். நான் வந்து 4 மணிக்கு ஸ்கூலில் வந்துட்டு முகம் கால் கழுவிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ தூரம் கரெக்டாக இங்கேயே 4:45 ஆகுது. ஸ்பீடாக இருக்கணும். கரெக்டாக கொஞ்சம் ராஜா அண்ணாமலை நல்ல ஞாபகம் இருக்குது. அண்ணாமலைபுரத்தில் போனோடனே சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி லேட்டு இல்லை, பின்னாடி தப்லா வேற கட்டி வரேன் பஞ்சர். அப்போ எனக்கு இந்த ஆட்டோ கிட்ட இல்லை, டாக்ஸி தான் இருக்கும். அப்போ ஆட்டோ கிட்ட டாக்ஸி இருக்கும், ரேட்டு ஜாஸ்தி இருக்கும். டாக்ஸிக்கும் காசு இருக்கு, காசு வேணுமே. ஆமாம். ஒரு தெரிஞ்சவர் ஒரு எங்கள் ஊர் மயிலாப்பூரில் ஒரு அந்த அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன். அந்த மேடம் போகிறாங்க, அந்த வழியாக தான் போகிறாங்க. அந்த வழியாக தான் போனாங்க, ஸ்கூட்டரில் போகிறாங்க. அந்த லேடி ஸ்கூட்டர் இருக்கும்ல, என்ன பையா இங்கே நிற்கிறே அப்படின்னாங்க. அவங்க இங்கிலீஷ் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னாங்க. இல்லை மேடம், நான் ஒரு 5 மணி ஒரு இடத்துக்கு போனேன், 5:15 சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சுனா சைக்கிளை லாக் பண்ணிட்டு வா, பின்னாடி உட்காரும், நான் இறக்கி விடுறேன்ட்டு ஏற்றிருந்தேன். அதெல்லாம் தான் மிராக்கிள். அங்கே இந்த பையனுக்கு சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, இவனை கொண்டு வரணும் இங்கே 5:30 அப்படின்னு அங்கே பாபா நடத்துகிறார். அதெல்லாம் மிராக்கிள் தான். அந்த பக்தி பாடல்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அழகர் அவங்களோட அழகர் பாட்டுமா, ஆமா, முரண்டு பிடிக்காத முண்டா கம்மியா இருக்கட்டும், கண்ண கேட்குற பாட்டுமா, 1ஆம் படி எடுத்து விதவிதமா சித்திர கோபுரம் கட்டாதான் நான் மியூசிக் நான் அரேஞ்ச் பண்ணி, யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா, மகமாயி சமயபுரத்தாயே, அதெல்லாம் 80s நான் பண்ணது. சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடுது, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, இதெல்லாம் நான் பண்ணதா ஐயா. நான் எனக்கு அப்போ சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே தெய்வ பாடல்கள் நிறைய பாட்டு. ஏன்னா எனக்கு தேவா சார்னா வந்து மெலோடி இசை, தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு தெரியும், கானா புகழ் தேவா அப்படின்னு தெரியும். ஆனா தேவா சார் டிவோஷனல்லையுமே ஒரு கிங் அவரு, அம்பாளுடைய அனுகிரகம். அவ்வளவு பாடல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. அதுலதான் இப்போ இந்த ஆந்தமும் பகவான் அதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். முடிஞ்சதுன்னா 2 வரி எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் கிடைச்சது இதுலயே பண்ணும். ஓகே, இதுல ஒரு பாட்டு, அதான் ஆந்தம் சொல்றேன். ஓகே சார் பாடி இருப்பாரு. ஓகே சார். அன்னை நீயே, தந்தை நீயே, அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசானியே, அகிலமும் நீயே. இதுதான் ஆந்தம். இதுல இருந்து அப்படியே ரொம்ப நல்லா, ஆரம்பமே அமைதியை கொடுக்குது. ஆரம்பம் நல்லா இருக்கு, வயலெல்லாம் நல்லா இருக்கு. படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார். எல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இன்னும் வேர்ல்டுல ஏகப்பட்ட டிவோட்டிஸ் இருக்காங்க அவருக்கு. இந்த படம் வந்ததும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு, நிறைய பேர் இவருடைய டிவோட்டியாக மாறலாம். என்னுடைய இந்த ஆந்தம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இது உலகத்தில் இருக்கிற டிவோட்டிஸ் எல்லாருமே பாடணும் என்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. அதுவும் அந்த பகவான் தான் நிறைவேற்றி வைப்பார்.
நன்றி, ரொம்ப நன்றி தேவா சார். தொடர்ந்து இசைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.